வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வாத்து முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாத்து முட்டை டேஸ்ட் கிட்டத்தட்ட கோழி முட்டையோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்மெல் கொஞ்சம் அந்த எக் ஸ்மெல் டாமினேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இதில் நான் 3 வாத்து முட்டை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது கோழி முட்டையை விட. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 அல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு அந்த எக்கோட அந்த ஸ்மெல் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடுதலாக பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சுன்னா வெங்காயம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். 1 பை 1 நம்ம உடச்சி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ஷெல்ஸ் ஹார்டாக இருக்கும். நார்மலாக நம்ம கோழி முட்டையில் ஈஸியாக உடச்சிடலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த எக்கோட ஃப்ளேவர் டாமினேட்டிங்காக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்லாம் மோரரில் சேமாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா குக் ஆகி அந்த முட்டை நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா உதிரியாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வாத்து முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதை மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.